அண்மை செய்தி. நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக குற்றவாளிக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆணவ கொலை தொடர்பாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை குற்றவாளிக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அந்த குற்றவாளிக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் தொடர்பாக குற்றவாளிக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் ஐடி ஊழியர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் குற்றவாளிக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. அக்காவை காதலித்த காரணத்தினால் தம்பி காதலனை அரிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நெல்லை நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கவினை அரிவாளால் வெட்டி கொலை செய்த சுர்ஜித்தை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நெல்லை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அக்காவை காதலித்த காரணத்தினால் தம்பி ஐடி ஊழியரை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் குற்றவாளிக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், இந்த விவகாரம் தொடர்பான அண்மை தகவல் என்ன பதிவு பண்ணு? நிச்சயமாகுமா. நேற்று நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள கேடிசி நகர் பகுதியில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் செல்வ கணேஷ் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சுர்ஜித் என்பவரே போலீசார் அவர் நேரடியாக போய் பாளையங்கோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதைத் தொடர்ந்து அவரை போலீசார் நேரடியாக பாளையங்கோட்டை உள்ள காவல் நிலையத்தில் வைத்து வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் ஆணவ படுகொலை என்பது நடைபெற்றுள்ளதாக தற்போது வெளியாகியுள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அவர் சுர்ஜித் கைது செய்யப்பட்ட நிலையில அவர் திருநெல்வேலி மாவட்ட 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் சற்று முன் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அவருக்கு 14 நாட்கள் காவல் நீதிமன்றத்தில் நீதிபதி சத்யா உத்தரவிட்டுள்ளார். நீதிமன்ற காவலில் வைக்கும்படி உத்தரவிட்டுள்ளார். அது ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கவும் உத்தரவிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் பாளையங்கோட்டை அரசு நேரடியாக அவருடைய சோதனை என்பது செய்யப்பட்டு இதன் பிறகு அவர் நேரடியாக பாளையங்கோட்டை உள்ள மத்திய சிறைச்சாலையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் இவருடைய தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவரும் உதவி ஆய்வாளராக இருக்கிறார்கள். அவர்கள் மீதும் ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அவர்கள் இருவரும் தனியாக 2 பேரும் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இவருடைய சகோதரி, இந்த சுஜித்தின் சகோதரியும் சற்று முன் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் தலைமையில போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எதற்காக இந்த ஆணவ படுகொலை என்பது நடைபெற்றது, அவர் எதற்காக திருநெல்வேலிக்கு வந்தார், என்ன விஷயத்துக்காக சுர்ஜித் அவரை தனியாக அழைத்து சென்று தனது கையில் அருவாளுடன் அவரை வெட்டுவதற்கான படுகொலை செய்யப்பட்டதற்கான சம்பவம் தொடர்பாகவும் தங்கள் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் ஊரில் இருந்து அவர் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலத்திலிருந்து அவரை புறப்பட்டு வந்தது இவருடைய சகோதரருக்கு எந்த அளவுக்கு அவர் தெரியும். அதனால் கையில் தன்னுடைய ஆயுதத்தோடு கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை என்றால் ஏற்கனவே இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடியது அவருக்கு தகவல் கிடைத்ததன் பேருதான் சென்றிருக்கலாம் என்பது தொடர்பாகவும் அவர்களுடைய பெற்றோர்களும் தனித்தனியாக அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த விசாரணைக்கு பிறகு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை என்ன எடுக்கப்படும் எனவும் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் தெரிவித்துள்ளார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.